அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே. சிறு அடைக்கலான் குருவி போல எம்மை அனுதினம் காப்பவளே. உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. உம்மை அண்டி வருவோர்க்கெல்லாம் உமதன்பை பொழிபவளே. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. பெரும் புயலென துயர் வந்தாலும் அதை கடந்திட கரம் தந்தீரே. பெரும் புயலென துயர் வந்தாலும் அதை கடந்திட கரம் தந்தீரே. பாதை தவறி தவித்த போதிலும் பெரும் சுடராய் வழி காட்டினாய். பாதை தவறி தவித்த போதிலும் பெரும் சுடராய் வழி காட்டினாய். அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. இயேசு கல்வாரி சிகரமதில் உம்மை மனுக்குல தாயாக்கினார். இயேசு கல்வாரி சிகரமதில் உம்மை மனுக்குல தாயாக்கினார். அந்த தருணம் முதலிலிருந்தே என்றும் துணையாய் இருப்பவளே. அந்த தருணம் முதலிலிருந்தே என்றும்
துணையாயிருப்பவளே. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. அன்னையே லூர்தன்னையே உன் திருத்தலம் ஓடி வந்தோ. அன்னையே எமதன்னையே உன் அடைக்கலம் நாடி வந்தோ. வாழ்க மரியே வாழ்க, வாழ்க மரியே வாழ்க. முடிந்தவர்கள் முழந்தால் படியிடலாம். மற்றவர்கள் அப்படியே நின்று கொண்டு ஆண்டவரை நாம் நித்திய ஸ்துதிக்குரிய என்ற பாடலின் வழியாக ஆராதிப்போம்.
இதோ இந்த திருப்பீடத்தின் மேலே எழுந்தருளி வந்திருக்கிற நற்கருணை நாதரை நாம் உற்று நோக்குவோம். நம்முடைய கண்களை அகல திறந்து ஆண்டவரை நாம் உற்று நோக்குவோம். அன்று காலை நேரத்திலே ஆண்டவருக்கு எதிராக, மொய்சனுக்கு எதிராக முணுமுணுத்த மக்களுக்கு கொடிய சர்ப்பங்களால் தண்டனை கொடுத்த ஆண்டவர், அவர்கள் ஐயோ நாங்கள் சாகிறோமே, மோய்சா எங்களுக்காக பரிந்து பேசும் என்று வேண்டிய பொழுது மோய்சனுடைய பரிந்துரையை கேட்டு ஒரு வெண்கல பாம்பை உயர்த்த சொல்லி ஆண்டவர் சொன்ன பொழுது அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்த ஒவ்வொருவரும் உயிர் பிழைத்துக் கொண்டார்கள். குத்துயிராய் கொலையுயிராய் இருந்த பொழுதிலும் அவர்கள் அவரை அங்கே உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை பார்த்த நொடிப்பொழுதிலேயே அவர்கள் உயிர் பெற்றார்கள். ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள். இது நமக்காக உயர்த்தப்பட்டிருக்கிற உன்னதமான ஆண்டவர், நற்கருணை நாதர், நலம் நல்கும் நாயகன் நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அவரை உற்று நோக்குவோம். பாவத்தால், சுயநலத்தால், நம்முடைய பதவீனங்களால் செத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆன்மாவை இதோ உயிர்ப்பிக்க வல்லவர் இங்கே நம்முடைய மத்தியிலே எழுந்தருளி வந்திருக்கிறார். அவருடைய உன்னதமான இந்த பிரசன்னத்தை, மகிழ்மிகுந்த பிரசன்னத்தை, உயரிய பிரசன்னத்தை, மகாபரிசுத்த பிரசன்னத்தை நம்மிலே நாம் உணர்ந்து கொள்வோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மேல் மனமிறங்கும் என்று சொல்லி நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு, நம்மை முழுமையாக ஆண்டவருடைய திருத்தால் பணிந்து கொண்டு, நம்மை முழுமையாக ஆண்டவருடைய திருக்கரங்களிலே அர்ப்பணித்துக் கொண்டு, நம்முடைய உடலில் இருக்கிற வியாதிகள், வருத்தங்கள், வேதனை, துன்பங்கள், கவலை, கண்ணீர் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற்று இந்த வேளையிலே நாம் நல்ல உள்ளத்தோடு, நல்ல உடலோடு, நல்ல மனதோடு இங்கிருந்து நன்மைகளை பெற்று செல்ல நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோம். ஜெபிப்போமா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாத சர்வ வல்லமை உள்ள மகாபரிசுத்த தேவனே, எங்களுக்காக உம்மையை உடைத்து உருக்குலைத்துக் கொண்டவரே, இதோ உம்முடைய கடைசி துளி இரத்தத்தையும் எங்களுக்காக சிந்தி நாங்கள் வாழ வேண்டும் என உம்மையே அழித்துக் கொண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உம்முடைய உன்னதமான பிரசன்னத்திற்காக நாங்கள் கொடாத கோடி நன்றியை செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான வேளையிலே ஐயோ என்னால் இங்கே கலந்து கொள்ள முடியவில்லையே, செல்ல முடியவில்லையே, வர முடியவில்லையே, இந்த திருப்பலியில இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கு கொள்ள முடியவில்லையே என்று தனிமையிலே, முதுமையிலே, நோயின் பிடியிலே, படுத்தப்படுகையிலே இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், அதே வேளையிலே இங்கே இந்த கடலிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் உம்முடைய திருக்கரங்களில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வல்ல கரத்தினாலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வல்ல கரத்தினாலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தட்டு குணப்படுத்தும் ஆண்டவரே. இந்த வல்லமை அவர்களிலே இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தூய இரத்தம் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி ஆண்டவரே, உச்ச நிலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலே கழுவி தூய்மைப்படுத்தட்டும் ஆண்டவரே. உம்முடைய 5 காயங்களிலிருந்து வழிந்தோடிய தூய இரத்தம் அவருடைய நாடி நரம்புகளில் எல்லாம் பயணம் செய்த ஆண்டவரே, அவர்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் தரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆற்றல் எங்கள் ஒவ்வொரு நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆவி அக்கினியினாலே இங்க இருக்கிற ஒவ்வொரு நீராமே நிரப்பும் ஆண்டவரே. தூயவராக்கும் வாழ்விற்கு வாழ்வு தந்து வழிகாட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எல்லோரும் ஒன்றாக ஆமென். எழுந்து நிற்போமா? இந்த தெல்ல பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்துக் கொண்டீரே.
ஒரே ஒரு 2 நிமிஷம் திளைத்து அவருடைய அருளால் நிரப்ப பெற்று நம்முடைய உள்மன காயங்கள் ஆற்ற பெற்று உடல் உள்ள நலன் பெற்று நாம் செல்ல இந்த சிறிது நேரத்தில் நம்மை முழுமையாக கொடுத்து விடுவோம். அன்புக்குரியவர்களே, 12/2/1999 நம்முடைய இந்தியாவில் பிரசித்தி பெற்ற த ஹிந்து என்கின்ற ஒரு பத்திரிகையில வெளிவந்த ஒரு செய்தி. நீண்ட நெடு நாட்களாக முடக்குவாதத்தாலே அவதிப்பட்ட ஒரு சகோதரன் எத்தனையோ மருத்துவர்களை சந்தித்தும் எத்தனையோ மருத்துவ நிலைகளை கண்டும் குணம் பெற இயலாமல் ஒரு துளி கூட முன்னேற்றம் இல்லாத நிலையிலே பிரான்ஸ் தேசத்திற்கு லூர்து நகருக்கு எடுத்துச் செல்லப்படுகிறார். அங்கே அந்த புனித நீரோடையிலே நீராக்கப்படுகிறார். அதன் பிறகு இந்த ஜெபமாலை பவனியிலே அப்படியே அழைத்து வரப்படுகிறார். அந்த படுக்கையோடு அவர் தூக்கிச் செல்லப்படுகிறார். கடைசியிலே நற்கருணை ஆராதனையின் பொழுது குருவானவர் இந்த அற்புதமான ஆண்டவரை உயர்த்தி பிடித்து ஆராதனையிலே ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொழுது அற்புதத்தை பாருங்கள். அந்த மனிதன் தன்னுணர்வு பெற்று எழுந்து நிற்க ஆரம்பிக்கிறான். எழுந்து நின்று நிற்க ஆரம்பித்தவன் ஆண்டவரை போற்ற புகழ ஆரம்பிக்கிறான், பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புது அத்தியாயம் தொடங்கிவிட்டது. அதுவரையில் அவனை படுத்த படுக்கையாக அசைவற்ற பிணமாக பார்த்த அந்த மக்கள் அவன் அசைவுற்று தன்னுணர்வு பெற்று எழுந்து நின்று இதோ ஆண்டவரை போற்றி புகழ்வதை பார்த்து அப்படியே புலகாயுதம் அடைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள், அன்னையினை புகழ்ந்தார்கள், போற்றினார்கள். இந்த நாமும் கூட திருப்பலி நிறைவேற்றினோம், ஜெபமாலை பவனியிலே கலந்து கொண்டோம். இதோ ஆண்டவருடைய அற்புதமான இந்த பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ கோடி மனிதர்கள் இந்த அற்புதமான நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிற வேளையிலே நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். என்னுடைய சகோதரனே, சகோதரியே, வா, என் அன்பில் இணைந்து கொள், என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி தகுதியற்ற நம்மை ஆண்டவர் இங்கே அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இல்லாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவருடைய அருள் இல்லாமல் நம்மால் எதையுமே செய்ய முடியாது. எனவே இந்த பாவி நாம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியது, இந்த பாவி ஆண்டவரே என்னை குணப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை வாழ வையும், எனக்கு வழிகாட்டும், உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நம்மை முழுமையாக இவரிடத்திலே ஒப்பு கொடுத்து விட்டு நமக்காக, நம்முடைய பெற்றோருக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய உடன்பிறப்புகளுக்காக, நம்முடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்காக, இதோ நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்காக, நாம் ஒழிய வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்காக, நம்முடைய வாழ்வில் இடர்களாக வருகின்றவர்களுக்காக, நம்முடைய வாழ்வில் ஏணிப்படிகளாக வருகின்ற மனிதர்களுக்காக, தனிமையிலே, முதுமையிலே, வியாதியின் படுக்கையிலே, யாருமற்ற நிலையிலே, ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காக, சகோதரிக்காக இதோ ஆண்டவரிடத்தில் நாம் வேண்டுவோம். நம்முடைய ஒவ்வொரு துளி கண்ணீர் 1000 ஆசீர்வாதங்களை நமக்கு பெற்றுத்தரும் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. எனவே இந்த அருமையான வேளையில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார், தன்னுடைய அருள் வரங்களால் நம்மை நிரப்பப் போகிறார். இந்த அருமையான வேளையிலே அவர் உயர்த்தப்படும் பொழுது நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து கரங்களை விரித்து ஆண்டவரே, தாவீதின் மகனே, என் மேல் மனம் இறங்கும் என்று சொல்லி நம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு அவர் தருகின்ற அந்த மகிழ்ச்சியை, அவர் தருகின்ற அந்த சமாதானத்தை, அவர் தருகின்ற அந்த நல்ல ஆரோக்கியத்தை நாம் இங்கிருந்து பெற்றுச் செல்வோம். நாம் மட்டுமல்ல, நாம் யாரையெல்லாம் சந்திக்க போகிறோமோ அவர்களுக்கெல்லாம் அவற்றை கொடுத்து செல்வோம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த மீட்பை அவராக வைத்துக் கொள்ளவில்லை, அவர் உடைத்து உருக்குலைத்து நமக்கு கொடுத்தார். எனவே அந்த அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எல்லோரும் முழந்தால் படியிட்டு மாண்பியர் கீதம் பாடுவோம். Hare
அழகு உன்னருளழகு